கருகாப்பிள் பொடி வந்து போன தடவை அரைச்சது எல்லாமே முடிஞ்சுது. ஆர்டர் நிறைய எல்லாமே வாங்கினாங்க. கருகாப்பிள் பொடி வந்து நல்லா ஹேர் நல்லா வளர்றதுக்கு, கருகருன்னு வளர்றதுக்கும், ஒயிட் முடி வராமல் இருக்கிறதுக்கும், முகம் வந்து நல்லா கலராக இருக்கும், இரும்பு சத்து, பெரியவங்களுக்கு கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் கருகாப்பிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் இட்லி பொடி அரைக்கிற மாதிரியே இந்த மாதிரி கருகாப்பிள் பொடி உங்களால் அரைக்க முடிஞ்சால் நீங்கள் அரைச்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்னா இந்த பொடியை நீங்கள் வாங்கிக்கலாம். கடலை வந்து 300 கிராம் எடுத்திருக்கோம், பருப்பு 300 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், உளுந்து 200 கிராம், அரிசி வந்து 300 கிராம் எடுத்துருக்குறோம். மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கோம், கல்லுப்பு 50 கிராம், புளி வந்து 50 கிராம் எடுத்திருக்கோம், பெருங்காயம் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கோம், 50 கிராம் குருமிளகு எடுத்திருக்கோம். கருகாப்பிள் வந்து 50 கிராம், 100 கிராம் இருக்கும். கருகாப்பிள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி. போடு. வெடிக்கணும், அப்போதான் அது நல்லா வறுபட்டுச்சுன்னா இருக்கும். குருமிளகு வந்து நல்லா வெடிக்கிற சவுண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 8 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். குருமிளகு இருக்கிறதுனால மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கோம். கருகாப்பிள் பொடி வந்து கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து இட்லி பொடி மாதிரி நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். சாப்பாட்லேயும் சுடு சாப்பாட்டில் வந்து நெய்யோ தேங்காய் நெய்யோ ஊற்றி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா கருகாப்பிள் பொடி ரெடி.